யாரெல்லாம் 1000 ரூபாய் வச்சு மாசம் என்ன பண்றாங்க, அதனால என்ன யூஸ்ன்னு சொல்றாங்களோ அவங்கெல்லாம் பணக்காரவங்க லிஸ்ட்ல வந்துடுறாங்க. அந்த 1000 ரூபாயில எவ்வளவு பெண்கள் அவங்க குடும்பத்துக்கு அதை அவங்க யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிறாங்க. நான் சென்னையில வேலை பார்க்குறேன். அந்த 1000 ரூபா நான் 5 நாள் வெளியில சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 200 ரூபா மணி. நான் 5 நாளைக்கு சென்னையில வெளியில சாப்பாட்டுக்கு அதை நான் பயன்படுத்துறேன் 3 வேளைக்கு. கிராமத்துல இருக்கிறவங்க அவங்களோட உணவு தேவைக்காக குறைச்சலா 15 நாள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களோட அந்த நிலையை தெரிஞ்சு தளபதி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. எங்க தளபதி அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்திலேயே இது ரொம்ப மிக சிறப்பான ஒரு திட்டம்னே அதை சொல்லலாம். இலவச பேருந்து திட்டம். அதாவது நீங்க ஒரு 4-4:30 அதிகாலையில நீங்க ஏஞ்சி பாத்தீங்கன்னா அந்த இலை விற்கிறவங்க, கூடக்காரவங்க அவங்கெல்லாம் ஏறும்போது அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த திட்டத்தோட அந்த சிறப்பை மிக தெளிவா சொல்றாங்க. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 10லேருந்து 15 ரூபா நாங்கள் போகிறதுக்கு செலவு பண்ணுறோம். வரத்துக்கு அந்த 30 ரூபாயை நாங்கள் டெய்லி எங்கள் டீக்கு சாப்பாட்டுக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம். ஒரு 100 ரூபாயை எடுத்து நாங்கள் பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கினோம்னா எங்களுக்கு அந்த 100 ரூபா எப்படி போகுதுன்னே தெரியும். இது ஒரு கூடக்கார அம்மா என்கிட்ட சொன்னது. அந்த 100 ரூபாய் எடுத்து நான் டிக்கெட்டுக்கு செலவு பண்ணேன்னா அந்த 100 ரூபாய் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த இலவச பேருந்தால அந்த 100 ரூபாயை நான் அப்படியே வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு ஒரு மன்மோகன் சிங் சொன்ன அந்த ஒரு பொருளாதாரத்தை ஒரு கூடக்கார அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம். தலைவர் அறிமுகப்படுத்தப்பட்டதில் அந்த திட்டமும் சிறப்பான திட்டம்.